தர்மபுரி மரபு சந்தை சார்பாக அவர் சந்தை சார்ந்த மட்டுமல்ல விவசாயிகள் மற்றும் களத்தில் இருக்கும் நுகர்வோர் என அனைவரோடும் இந்த சந்தை மற்றும் இயற்கை வேளாண் சந்தைகளின் முன்னெடுப்புகள் குறித்து கருத்துரையாற்ற சிலம்பரசன் அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் கவனிங்க. என்னன்னாக்கல காலையில இருந்து நம்ம நிறைய பேசிட்டு இருக்கிறோங்க. இயற்கை விவசாயம், அதுக்கு மேல அதை நம்ம என்னென்ன பண்ண போறோமோ என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே இப்ப என் கூட பேசிட்டு இருந்தீங்கன்னாக்கல வீட்டுக்கு பக்கம் ஒரு முடிவோட போவீங்க. எப்பவுமே ஒரு கலந்துரையாடல முடிவு இருக்கணுமா இருக்கக்கூடாதுங்களா? சொல்லுங்க. ஒரு கலந்துரையாடல நமக்கான முடிவு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கண்டிப்பா இருக்கணும்ல. இன்னைக்கு அதை நம்ம கையில எடுத்துட்டு போலாம். சரிங்களா? காரணம் என்னக்கல, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது இயற்கை விவசாயமும் மரபு சந்தையும். நமக்கு இயற்கை விவசாயத்தை பத்தி காலையில நிறைய சொல்லியிருக்காங்க. பேரறிவு அதுல இருந்து எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு மேல மரபு சந்தை ஏன் நமக்கு வேணும் அப்படின்றது யாருன்னா தோணுதுங்களா? சந்தை, நமக்கான சந்தை இருக்கணுமா வேணாவா? கண்டிப்பா இருக்கணும். எல்லாருமே நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறோங்க, தன் கூட இருக்கக்கூடிய ஒரு வீடோ நிலமோ சொத்துன்னு சொல்றோங்க. இதையும் அதே மாதிரி நினைச்சு பாருங்க. சொத்து என்பது நம்ம வீடோ நிலமோ தான் முடிவு பண்றோங்க. ஆனா விவசாயிகளுக்கான ஒரு சொத்தா இதை நினைச்சு பாருங்க. காரணம் என்னன்னாக்கல, ஒவ்வொரு விளைபொருளும் நாம விற்பனை செய்யணும்ன்றதுக்கோசரம். விற்பனை செய்ய முடியாத பொருட்களை நம்ம கிட்ட நிறைய கொண்டு வந்து சேர்த்துறாங்க. சரிங்களா? ஆனா இந்த சந்தையினுடைய நோக்கம் ஒவ்வொரு விவசாயிகளும் தன்னுடைய விளைபொருளை சந்தை கொண்டு வந்து விற்பனை பண்ணுன்றதுதான். சரிங்களா? பாருங்க, நமக்கு சந்தை நாட்டில் ஒண்ணு அதிகப்படியான உற்பத்தியை செஞ்சு கொண்டு வந்து சேர்த்துன்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, அதுக்கு எனக்கு விலையே கிடைக்கலன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. சரிங்களா? இப்ப இந்த இதுல பாருங்க, ஒரு சின்ன முடிவு தான் நம்ம மனசளவுல எடுத்தோம்னா போதுமானது. சந்தையினுடைய தேவை என்னன்றத ஒருத்தரா புரிஞ்சுக்கிறீங்கனாக்கல குறைஞ்சபட்சமா உற்பத்தி பண்ணுங்க. சரிங்களா? இங்க வேலையும் மிகப்பெரிய சிரமமா இருக்கும் உங்களுக்கு. ஒரு 20-25 விவசாயிங்க ஒன்றா கூடுங்க. இந்த தஞ்சாவூர் பகுதினா தஞ்சாவூர் பகுதியில கூடுங்க. நம்மளுக்கான உற்பத்தி பொருள் என்னென்ன இருக்குன்னு பேசுங்க. பேசிட்டு அதுக்கான விலையை நாம மதிப்பிடலாம். சரிங்களா? வெளியே மதிப்பிடுறதுக்கு முன்னாடி இப்ப பாருங்க, விலையை நாம ஏன் மதிப்பிடுறது ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். எல்லாருக்கிட்டுமே நிலம் இருக்குது. நிலம் உங்களுக்கு தானே. அதுல போடக்கூடிய விதை யாருடையது? நம்ம நிலத்துக்கு போற விதை யாருடையதுங்க? நம்மளுடைய விதை தானே. அதோடைய உழைப்பு எல்லாமே நம்மளுக்கு தான். ஆனா விற்பனைன்னு வந்த பிறகு விலை நம்ம கிட்ட இருக்குங்களா? விலை நம்ம கிட்ட இல்லை தானுங்க. யாருன்னா விலை என்னுடைய விலைதான்னு சொல்லி கையில் வச்சுருந்தா கைப்பற்றுங்க. யாருக்கிட்டுமே உங்களுடைய விலை இல்லை தானே. அப்போ ஒற்றுமையா விவசாயிகள் இணைஞ்சிங்கனாக்கல உங்களுக்கான விலையை யாரு நுகர்வோர்கள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நுகர்வோர்கிட்ட நீங்க வெளியேறதுக்கு முன்னாடி நீங்க ஒற்றுமையா உட்காருங்க, விலை நிர்ணயம் பண்ணுங்க. விலை நிர்ணயம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எதிரில் இருக்கிற ஒவ்வொரு விவசாயம் தான் வாங்கி சாப்பிடணும் என்ன இருக்கு, உணவு தேவைன்னு இருக்கு. அப்போ நீங்க சொல்ற விலையை கண்டிப்பா வாங்குவாங்க. இது இன்ன வரைக்கும் ஒரு 4-5 ஆண்டுகளா நாங்க செஞ்சுட்டு வர விஷயம். சரிங்களா? விலையை பாருங்க, நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு சின்ன கூட்டம் போறீங்களா, அதுல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கீரையா 10 ரூபா, இல்ல உங்களுக்கு தேவையான விலை ஒரு அரிசியா 80 ரூபா 100 ரூபா, இல்ல ஒரு சிறுதானியமா 100 ரூபாய். சரிங்களா? மதிப்பூட்டப்பட்ட பொருளா ஒரு 15-20, இந்த மாதிரி உங்களுக்குள்ள பேசி அந்த விலைய மக்களுக்கு வெளியீடு செய்யுங்க. என்னன்னாக்கல, இந்த வருடத்திற்கான ஒரு விலையை நாங்க நிர்ணயிச்சிருக்கிறோங்க, இது உங்களுக்கு ஏற்றதா இருக்குமா அப்படின்னு சொல்லி விளையாடுங்க. எங்கேயோ 1-2 தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட். ஆனா நீங்க பொருளை கொண்டு களத்துல வச்சுட்டு அவங்க கூட பேச ஆரம்பிக்கணும். நிறைய என்னன்னாக்கா, ஒரு நான் தான் எப்படி விளையிறேன், என்ன செய்யறேன், என்னென்ன இடுபொருள் கொடுக்கறேன், இவற்றை எல்லாம் தனக்கு எதிராக இருக்கின்ற நுகர்வோர்கிட்ட அதிகமா பேசுங்க. ஒரு 6 மாசம் கண்டிப்பா பேசினா மட்டும்தான் உங்களை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. உங்களை பத்தி புரிஞ்ச ஆட்கள் உங்களுக்கான வெளியே கொடுக்கறதுக்கு ஒருபோதும் தயக்க மாட்டாங்க. சரிங்களா? வேற எதுனா இருந்தா உங்க சார்பா சொல்லுங்க, அதையும் சொல்லி இருக்கிறேன்.
வேற கொஸ்டின் இருந்தா கூட கேளுங்க, சொல்றேன். சரிங்களா? ஏன்னா இந்த அளவு தான் இது. ஏன்னா நிறைய விஷயம் பேசலாம், ஒரு குறிப்பிட்ட அளவு போதுமானது. என்ன பேசுறீங்களா? ஏதாவது விற்பனையில எனக்கு வந்து தயக்கமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா பேசுங்க. சரி, ஒண்ணும் இல்லைங்களா? இந்த தஞ்சாவூர்ல நடைபெற்ற மரபு விதை திருவிழா மற்றும் தாயகம் விதை சேர்ப்பு சேகரிப்பு மையம், அப்புறமா ரோட்டரி சங்கம், இவங்களுக்கு அனைவருக்குமே நன்றி.